வசனத்துக்கு நேராக கடந்து செல்வோம். ஆதியாகமம் 5வது அதிகாரம் 21 24 வரை. ஏனோக்கு 65 வயதான போது மெத்துசலாவை பெற்றான். ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். ஏனோக்குடைய நாளெல்லாம் 365 வருஷம். ஏனோக்கு தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். ஏனோக்கு தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். இந்த ஏனோக்கு யாரேதனுடைய மகன், மெத்துசலாவினுடைய தகப்பன். இந்த ஏனோக்கை குறித்து நம்ம வேதத்தில் 3 வேத பகுதிகளில் பார்க்க முடிகிறது. ஒன்று ஆதியாகம புஸ்தகம், இன்னொன்று எபிரேயர் நிருபம் 11வது அதிகாரம், இன்னொன்று யூதாவின் புஸ்தகம். ஸோ இப்படி 3 இடங்களில் மாத்திரமே ஏனோக்கை குறித்து நம்ம பார்க்க முடிகிறது. 3 இடங்களிலே அப்படி வந்து போகிறதான ஏனோக்கு பலத்த கிரியைகளை தேவனை கொண்டு செய்தார். அநேகருடைய வாழ்க்கையில தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதான ஒரு மனிதனாக இந்த உலகத்தில் வாழ்ந்தார் என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளையும் ஏனோக்கை போல வாழ்ந்தால் அது மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்பதை அறிந்து கொள்ளும் விதமாக ஏனோக்கினுடைய அந்த சப்ஜெக்ட் வேதத்தில் நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கிறது. நம்ம வாசித்த வேதபதியினுடைய முடிவில் நம்ம அந்த வசனத்தில் பார்த்தோம், ஏனோக்கு தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். மரணத்தை பார்க்காதபடிக்கு காணப்படாமல் போனவர், தேவன் எடுத்துக்கொண்ட ஒரு மனிதர். அது யாரு? ஏனோக்கு. ஏனோக்கு he didn't taste death. மரணத்தை என்ன செய்யலையா? ருசி பார்க்கலன்னு சொல்லி இருக்கு வேதம். மரணத்தை பார்க்காத ஒரு மனிதன். வேத வசனம் தான் சொல்லுது, உலகத்தில் மனிதனாய் பிறக்கிற எவனோ ஒரு நாளிலே மரணத்தை சந்திக்கணும், மரித்தாக வேண்டும் என்று சொல்லுகிற வேதம் ஏனோக்கை பற்றி சொல்லும்போது சொல்லுது, இந்த ஏனோக்கு அந்த மரணத்தை என்ன செய்யல? பார்க்கல. மாறாக தேவன் அந்த ஏனோக்க எடுத்துக்கொண்டார். அதுவும் சொல்லியிருக்கு, தேவனோடு சஞ்சரித்து கொண்டு இருக்கையில் அப்படின்னு. அப்படின்னா ஜோம்னிக்கிட்டே இருக்கிறாரு, தேவனோட பேசிக்கிட்டே இருக்கிறாரு, திடீர்னு காணாமல் போயிட்டார். அப்படி ஒரு அனுபவம். ஸோ இந்த ஏனோக்கு நம்ம எல்லாருக்கும் ஒரு முன்மாதிரியான மனிதனாக இந்த உலகத்தில் வாழ்ந்து ஆசீர்வாதமான ஒரு நிலையை அடைந்திருக்கிறார், பெற்றிருக்கிறார் என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஏனோக்கு தன்னுடைய வாழ்க்கையில் எப்படியெல்லாம் இருந்தார் என்பதை குறித்து அறிந்து கொள்ளும் விதமாகத்தான் இன்னைக்கு நம்முடைய செய்தி என்ன செய்ய போகுது, இருக்க போகுது. நம்ம நிறைய நேரங்களில் நம்மளுடைய அந்த வாழ்க்கையின் முறை, நமக்கு இருக்கிறதான சூழல், நமக்கு இருக்கிறதான காரியங்களை நம்ம பெரிதாய் எண்ணிக்கொள்ளுகிறோம், அவைகளை பெரிதாய் பேசி கொண்டிருக்கிறோம். தேவனோடு கூட இருக்கிறதான உறவுக்கு, ஐக்கியத்திற்கு அவைகள் நமக்கு தடையாய் இருப்பதாக நம்ம எண்ணிக்கொள்ளுகிறோம். ஆனால் இது எல்லாமே ஒன்றுமே கிடையாதுன்னு உடைத்து எரிந்து நமக்கு முன்மாதிரியாக இருந்தவர் தான் இந்த ஏனோக்கு. அல்லேலூயா. ஸோ அதனால் அந்த ஏனோக்கை குறித்து அறிந்து கொண்டு நம்ம வாழ்க்கையில் இந்த புது வருஷத்தின் 2வது மாதத்தில் வந்திருக்கிற நாம் முன்னேறி செல்வது நமக்கு மிகுந்த ஆசீர்வாதம். அல்லேலூயா. சார், சில காரியங்களை நான் உங்களுக்கு ஏனோக்கினுடைய வாழ்க்கையிலேருந்து காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். ஏனோக்கு 65 வயதான போது மெத்துசலாவை பெற்றார். என்ன பண்ணாரு? மெத்துசலாவை வயசு என்ன வயசா? 65 வயசு. இப்போ அடுத்து 23வது வசனத்தை நம்ம வாசித்தோம்னா வசனம் சொல்லுது, ஏனோக்குடைய நாளெல்லாம்
365 வருஷம். இப்போ 22வது வசனத்தை வாசிச்சோம்னா, ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோட சஞ்சரித்து கொண்டு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். A man who walked with God, தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்த மனிதன் தன்னுடைய குடும்ப வாழ்வு தடையா இருக்கவில்லை என்பதற்கு ஆதாரமாய் சொல்லி இருக்கிற வார்த்தைகள். 65 வயசுல ஒரு குழந்தைய பெத்துட்டாரு. அடுத்து 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்தார். 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டு இருக்கும் போதே வேதம் சொல்லுது குமார்த்திகளையும் குமாரர்களையும் பெற்றான். அப்ப தன்னுடைய அந்த குடும்ப வாழ்க்கை, அந்த ரெகுலர் லைஃப் அப்படிங்கிறது தேவனோடு ஏனோக்கு இருப்பதற்கும் தேவனோடு சஞ்சரிப்பதற்கும் தேவனோடு நடப்பதற்கும் தடையாய் இருக்கவே இல்லை. நான் சொல்றது எத்தனை பேருக்கு இந்த சத்தியம் புரிகிறது? அல்லேலூயா. அப்ப இதுல நம்ம ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும். நம்மளுடைய அந்த ரெகுலரா இருக்கிற அந்த வாழ்க்கை முறை ஒருபோதும் தேவனோடு கூட நாம் சஞ்சரிப்பதற்கு தடையாய் இருக்க முடியாது. குடும்ப சூழலை ஒரு காரணமாய் நாம சொல்ல முடியாது. எனக்கு அது சரியில்லை பாஸ்டர், இது சரியில்லை பாஸ்டர், பிள்ளைகளை பார்க்கணும், அதை பார்க்கணும், இதை பார்க்கணும், அதை செய்யணும், ஆஃபீஸ்க்கு போகணும், அங்கே இதை பண்ணணும், காலையிலே போனால் சாயங்காலம் தான் வரேன், இவ்வளோ வேலை இருக்குது, அது இருக்குது. இப்படி நம்ம தேவனோடு நடக்கிற அந்த அனுபவத்திற்கு இவைகளை ஒருபோதும் சாக்கு போக்க என்ன செய்ய முடியாது, சொல்லவே முடியாது, சொல்லக்கூடாது. ஏனோக்கு நமக்கு முன்மாதிரியா இருந்து வாழ்ந்து காண்பித்து சென்றிருக்கிறார். 300 வருஷம் அது மாதிரியான ஒரு அனுபவத்தில் அவர் இருந்ததாக வேதம் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. நம்ம இந்த உலகத்தில் ஆண்டவர் நம்மளை எத்தனை வருஷம் வச்சிருக்கிறாருன்னு தெரியல. பலத்தின் மிகுதியினால் எவ்வளவு? ஆமாம், நீங்கள் அப்படியே அடுத்த அதிகாரத்தை நீங்கள் வாசிட்டு போனீங்கன்னா ஆண்டவரே இங்கே பாருங்க, இங்கே 600 700 இப்படியெல்லாம் இருக்குது ஆட்களுடைய அந்த வயசு. ஆனால் நோவாவின் காலம் வந்ததுக்கு பிற்பாடு ஆண்டவர் பாருங்க, மனுஷனுக்கு அந்த வயசை ஆண்டவரே நிர்ணயம் பண்ணிட்டார். 120 அப்படின்னு சொல்லியிருக்கிறார். எவ்வளவா? 120. அப்புறம் அப்படியே கொஞ்சம் அப்படியே 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 வந்து சங்கீத புஸ்தகம் வந்த உடனே பார்த்தாரு, 120லாம் இவங்களுக்கு ரொம்ப அதிகம். 120 வருஷம் இந்த உலகத்தில் வாழ்ந்து இவங்க என்ன செய்ய போகிறாங்க அப்படின்ட்டு இன்னும் பாவம் தான் செய்வாங்க, இன்னும் அதிக சேட்டை தான் இருக்கும். அதனால அப்படி இப்படின்னு சொல்லி பலத்தின் மிகுதியினால் 80ன்ட்டார். அப்புறம் அப்படியே போது 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 புதிய ஏற்பாடு வந்த உடனே புதிய ஏற்பாடில் சொல்லிட்டாரு, காலை மலர்ந்து மாலை மறையும் பூவை போன்ற வாழ்க்கைன்ட்டார். முடிஞ்சு போச்சு கதை, அவ்வளோதான். வாழ்க்கை இப்போ எப்படி ஆகிப்போச்சு? ஆமாம், 600 1000, அப்புறம் 700, 600, 120, அப்புறம் 80, அப்புறம் பூவை போல வாழ்க்கைன்னு சொல்லிட்டார். ஆமாம், அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், 10ல் பசலி, 20ல் எடக்கு, 30ல் மூர்க்கம், 40ல் நாட்டம், 50ல் ஆட்டம், 60ல் ஓட்டம், 2 நெடுக்கு 4 குறுக்கு வச்சு தமுக்கு வச்சு ஆமுக்கு. முடிஞ்சு போச்சு மனுஷன் வாழ்க்கை. புரியுதா உங்களுக்கு? 2 நெடுக்கு 4 பாடாது. தூக்கி வச்சாச்சுன்னா குழியில் கொண்டு போய் இணைஞ்சிடறான், முடிஞ்சு போச்சு, திரும்பி பார்க்காம போயிடுறான். உள்ளே இருக்கிற ஆள் அப்பப்போ வந்து ஏதாவது பால் ஊற்றி, ஏதாவது பெயிண்ட் அடி, ஏதாவது மாலையை போட்டு போன்னு எதிர்பார்த்தா கூட செய்ய மாட்டேங்கிறான். முடிஞ்சு போச்சு, அதோட கதை. மனுஷன் வாழ்க்கை இப்படி தான் இருக்குது. இப்படிப்பட்ட இந்த சொற்பமான ஆயுசு இருக்கிறதான இந்த வாழ்க்கையில் கூட நம்ம தேவனோடு சஞ்சரிப்பதற்கு, தேவனோடு வாழ்வதற்கு பல காரியங்களை காரணமாக சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் அன்னைக்கு பாருங்க, வயது அதிகமாக இருந்துச்சு, காலங்கள் அதிகமாக இருந்தது, நாட்கள் அதிகமாக இருந்தது. அவர்களுக்கு வாழ்கிற இந்த உலகத்தில் வாழ்கிறதான நாட்களையும் காலங்களையும் அதிகப்படுத்தி தேவன் கொடுத்திருந்தார். ஆனால் அந்த தேவ மனிதர்கள் அத்தனை காலங்களும் தேவனோடு சஞ்சரித்து வாழ்ந்தார்கள். அல்லேலூயா.
அப்போ தேவ பிள்ளையே, கர்த்தருடைய பிள்ளைகளே, சொற்பமாக இருக்கிறதான இந்த காலங்களில், இந்த ஆயுசு நாட்களில் நம்ம தேவனோடு வாழ்வதற்கு ஒரு அர்ப்பணம் செய்ய வேண்டாம். நான் கர்த்தரோடு வாழணும்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுக்கணும். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் தேவனோடு சஞ்சரிப்பது, அவரோடு நடப்பது என்னுடைய வாஞ்சையாக இருக்கணும், ஆசையாக இருக்கணும். அப்படிப்பட்ட தீர்மானத்தோடு நம்ம வாழ்ந்தோம்னால் நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. நம்மளை ஆண்டவர் அப்படி ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நம்மளை தேவன் உயர்த்த விரும்புகிறார், மேன்மைப்படுத்த விரும்புகிறார். அப்படி விரும்புகிற கர்த்தரோடு கூட நம்ம நடக்க ஆசை உள்ளவர்களாக இருக்க வேண்டாம். ஆமென். ஒரு ஊழியக்காரர் இப்படியாக சொல்றாரு, தேவனோடு 300 வருஷம் அந்த ஏனோக்கு சஞ்சரித்து கொண்டு இருந்தார்ல. இது எப்படின்னா, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2 நண்பர்கள் வாக்கிங் போகிற மாதிரி. 2 நண்பர்கள் தினந்தோறும் வாக்கிங் போகிறது. ஆண்டவர் வந்துடுவார். ஏனோக்கு அப்படின்னு கூப்பிட்ட உடனே, இதோ வரேன் ஆண்டவரேன்னு ஏனோக்கு வந்த உடனே 2 பேரும் கை கோர்த்து பேசிக்கிட்டே வாக்கிங் நடக்கிறது. பல காரியங்களை பேசுவாங்க. அப்படி என்ன பேசியிருப்பாங்க தெரியல, அவங்களுக்கு தான் தெரியும். பல காரியங்களை சொல்லி, பல கேள்விகள் எழுப்பி, பல காரியங்களை பேசி 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 நடந்து போயிட்டு அப்புறம் ரிட்டன் வந்து வாசல் வரைக்கும் வந்து ஆண்டவர் ஏனோக்கை பார்த்து, ஏனோக்கு சாரி, நீ உன்னுடைய வேலைகளை பாரு, நான் திருப்பி போயிட்டு வரேன். அடுத்த நாள் வந்து திருப்பி அதே மாதிரி, ஏனோக்கு வா போகலாம். அப்படியே தினந்தோறும் 300 வருஷம் சஞ்சரித்து கொண்டே இருந்தார். ஒரு நாள் வாப்பா போகலான்னு போனப்ப பேசிக்கிட்டே போனார். போய் நடந்து போனது தூரமே தெரியல, ரொம்ப தூரம் போயிட்டாங்க. போனதுக்கப்புறம் திரும்பி பார்த்தா ஏனோக்கினுடைய இல்லத்தை விட்டு விட்டு பல மைல் தூரம் என்ன செஞ்சிட்டாங்க, வந்துட்டாங்க. இப்போ ஆண்டவர் பார்க்குறாரு, ஏனோக்கு நீ உன் வீட்டுக்கு போகணுன்னா அது ரொம்ப தூரம் ஆயிடுச்சே, நம்ம பேசினது சஞ்சரித்ததை மறந்து இவ்வளோ தூரம் வந்துட்டோமே, இப்போ என்ன செய்யலாம்? எனக்கு சொல்கிறாரு, உங்கள் கூடையே வந்துடுறேன் ஆண்டவரே. உடனே சரியானது, நீ என் கூடையே என்ன செஞ்சிரு, வந்துருன்னு ஏனோக்கை தேவன் எடுத்துக்கொண்டார். புரியுதா உங்களுக்கு? தேவனோடு சஞ்சரிக்கிற மனிதனுடைய வாழ்க்கையில் எவ்வளவு நல்லவராக தேவன் இருந்து இந்த ஏனோக்கு ஆசீர்வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. அப்போ இந்த ஏனோக்கு இன்னைக்கு நமக்கு ஒரு உதாரணமாக இருக்கிறாரு. தேவனோடு நடக்கிற, தேவனோடு சஞ்சரிக்கிறதான இந்த அனுபவம் நம்ம ஒவ்வொருவருக்கும் வேண்டும். அல்லேலூயா. தேவனோடு நடக்கிற அனுபவத்தில் 3 காரியங்கள் உண்டு. When we walk with God, we have to fulfill 3 things. 3 காரியங்களை நம்ம நிறைவேற்றி தான் தேவனோடு நடக்க முடியும். அந்த 3 காரியங்கள் இல்லாமல் தேவனோடு நடக்கிற அனுபவம் ஒருவருக்கு என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. ஃபர்ஸ்ட், முதலாவது காரியம் ஐக்கியம், ஃபெலோஷிப். சில மொழிபெயர்ப்புகள் இன்டிமசி அப்படின்னு சொல்லியிருக்கு. தேவனோடு நடக்கிற அனுபவம், தேவனோடு சஞ்சரிக்கிற அனுபவத்தில் இருக்கிற ஒருவருக்கு தேவைப்படுவது தேவனோடு இருக்கிற ஐக்கியம், உறவு. தீமோத்தேயு நிருபத்தில் சொல்லும்போது சொல்றாரு பவுல், சிலர் சபை கூடி வருதல் என்ன செஞ்சிட்டாங்க, விட்டு விட்டார்கள். நாம் அப்படி என்ன செஞ்சிடக்கூடாது. This is the best fellowship that we can have with God. சபை கூடி வருதல் என்பதுதான் தேவனோடு நாம் ஐக்கியமாக இருக்கிறோம் என்பதற்கான தலை சிறந்த உதாரணம். நான் சிலரை பார்த்துருக்கிறேன், என்ன பண்ணாலும் சரி, எப்பாடுபட்டாலும் சரி, அவங்களுடைய வாழ்க்கை முறை கூட சரியில்லைனா கூட பரவாயில்ல, ஆனால் ஆலயத்துக்கு போகிறத என்ன செய்ய மாட்டாங்க, நிறுத்தவே மாட்டாங்க. அப்படி நிறைய பேரை பார்த்துருக்கேன். வாழ்க்கையின் முறை சரியில்லாமல் இருக்கலாம், பாவம் நிறைந்த வாழ்க்கையாக இருக்கலாம், ஒழுக்கம் அவ்வளவா இல்லாத வாழ்க்கையாக இருக்கலாம், சரியில்லாத வாழ்க்கையாக இருக்கலாம், ஆனால் கூட ஆலயத்துக்கு போகிறத மாத்திரம் என்ன செஞ்சிட மாட்டாங்க, விட்டுறவே மாட்டாங்க. ஆனால் இன்னும் சிலர் உண்டு பாருங்க, அவங்க தங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான முறைகளை, தங்களுடைய பிரச்சனைகளை சொல்லி ஆலயத்துக்கு போகிறத நிறுத்தி விடுகிறார்கள்.
அதனால தான் பவுல் சொன்னாரு, சிலர் சபை கூடி வருதலை விட்டு விடுவது போல நீங்க என்ன செஞ்சிடாதீங்க, விட்டு விடாதிருங்கள். சபை கூடி வருதலை விட்டு விடுவதற்கு பலருக்கும் பல காரணங்கள் உண்டு. நீங்க அதை என்ன செஞ்சிடாதீங்க. ஏன்னா சபை கூடி வருதல் அதுதான் the best fellowship that we can have with God. தேவனோடு ஐக்கியம் கொள்வதற்கு அதுதாங்க தலை சிறந்த காரியம். ஆமென். சர்ச் தான் தேவனோடு நான் ஐக்கியமா இருக்கிறேன், தேவனோடு நான் உறவுல இருக்கிறேன் என்பதற்கான உதாரணம். ஸோ அதனால தான் தேவன் இப்படி ஒரு அமைப்பை ஏற்படுத்தி சபையை கொடுத்து அந்த சபையில் இத்தனை ஜனங்களை கூடி வர செய்து இந்த ஜனங்களை இங்கே வச்சு தேவன் இப்படி நடத்துவதற்கு காரணம் என்ன தெரியுமா? He is a God who likes fellowship. அவர் ஐக்கியத்தை விரும்புகிறதான கர்த்தர். அல்லேலூயா. அப்போ நான் தேவனோடு சஞ்சரிக்கிறேன்னு சொல்றதுல நம்ம சபை கூடி வரதில் விட்டு விட்டு அப்படி சொன்னோம்னா அது பொய்யாய் மாறிவிடும். அது பொய்யா மாறிடும். நான் தேவனோடு சஞ்சரிக்கிறேன், ஜெபம் பண்றேன், உறவுல தான் இருக்கிறேன், ஆண்டவரோடு நடக்கிறேன், நான் சபை கூடி வருதலை விட்டு விட்டோமே, அப்ப அது பொய்யாயிருச்சே. சபை கூடி வருதலை விட்டு விடாமல் இருந்து நான் தேவனோடு சஞ்சரிக்கிறேன்னு சொன்னா உண்மை. அல்லேலூயா. ஏன்னா சபை கூடி வருதலில் முதலாவது இருப்பது, தேவனோடு சஞ்சரிக்கிறேன் என்று சொல்லுவதில் முதலாவது இருப்பது ஃபெல்லோஷிப், ஐக்கியம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாங்க. அப்போ இந்த ஃபெல்லோஷிப் நம்ம ஒவ்வொருவருக்கும் ரொம்ப அவசியமான ஒன்று. அல்லேலூயா. வேலை இருக்கலாம், வேலை பழுக்கள் இருக்கலாம், பல காரியங்கள் இருக்கலாம், நம்முடைய குடும்ப சூழல் பல விதங்கள் இருக்கலாம். ஆனால் ஒரு 2 மணி நேரம் ஆலயத்தில் வந்து அந்த ஐக்கியத்தில் இருந்துட்டோம்னா நாம் தான் தேவனோடு சஞ்சரிக்கிற மனிதர்கள். அல்லேலூயா. ஆம். எத்தனை தூரமாக இருந்தாலும் சரி, எத்தனை பிரச்சனை இருந்தாலும் சரி, பைக் இல்லைனாலும் சரி, கார் இல்லைனாலும் சரி, பஸ் இல்லைனாலும் சரி, நடந்தாவது ஆலயத்துக்கு வந்துடுவேன்னு வர்ற அந்த ஐக்கியத்தை தேவன் விரும்புகிறார். ஆமென். ஆமாம். ஒரு காலத்தில் என்னங்க பஸ் இருந்துச்சா, வாகனம் இருந்துச்சா, என்ன இருந்தது? ஒன்றுமே இல்லாமல் தானே ஆண்டவரை தேடி போனோம் வந்தோம். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு அந்த அளவுக்கு விடலை. இன்னைக்கு எல்லா வசதியும் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு, கொடுத்துருக்கிறார். பஸ் இருக்குது, பைக் இருக்குது, கார் இருக்குது, அப்புறம் இன்னும் என்னென்னமோ இருக்குது, நிறைய கம்பெனிகள் வேற. நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு ரேப்பிடோ வாலோ அது இதுன்னு என்ன செஞ்சிருச்சு, அதுவும் நம்மளை கூப்பிட்டு வந்து இறக்கி விடுறதுக்கு ரெடியாக இருக்குது. ஆனால் நமக்கு தான் மனசு இன்னும் என்ன செய்யல, வரல. ஸோ அதனால தான் சொல்கிறாரு, தேவனோடு சஞ்சரிக்கிற மனிதன் நான் அப்படின்னு நீங்கள் சொல்லணும்னா முதல்ல ஐக்கியம் தேவை. என்ன ஐக்கியம்? சபை கூடி வருதல் ஆகிய ஐக்கியத்தை விட்டுவிடவே கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸோ இதை பல காரணங்கள் சொல்லி ஒரு நாளும் தவிர்த்து விட வேண்டாம். இந்த ஐக்கியத்தை விட்டு விடாமல் பாதுகாத்துக் கொள்வோம். ஆமென். அடுத்தது, நான் தேவனோடு சஞ்சரிக்கிற மனிதன் என்று சொல்வோமானால் ரெண்டாவது அதில் இருப்பது ஃபெய்த்ஃபுல்னஸ். உண்மையுடையவர்களாயிருக்க வேண்டும். முதலாவது ஐக்கியம், ரெண்டாவது உண்மை. உண்மை. தேவனிடத்துல உண்மை வேணுங்க, கர்த்தரிடத்துல உண்மை வேணும். உண்மையுள்ள மனிதன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். தேவனிடத்துல உண்மை வேணும். தேவனிடத்துல எப்படி நம்ம உண்மைத்தன்மையை வெளிப்படுத்துவது? முதலாவது தேவனுக்குன்னு கொடுக்கிற நேரத்துல உண்மை வேணும். அல்லேலூயா. ஆமா, தேவனுக்குன்னு ஒரு நேரம் கொடுக்கணும் பாருங்க, அதுல உண்மை வேணும். உலகத்திலேயே தலை சிறந்த ஒரு கிஃப்ட்னா என்ன கிஃப்ட்? which is the best gift that we can give? time is the best gift. நேரமே தலை சிறந்த ஒரு gift, பரிசு. அந்த பரிசை கூட உண்மையாய் கொடுக்க வேண்டும். புரியுதா உங்களுக்கு? தேவனுக்கு கொடுக்கிற அந்த பரிசு, நேரம் என்கிற பரிசை உண்மையாய் கொடுக்க வேண்டும். ஃபார் எக்ஸாம்பிள், தினந்தோறும் காலையில் தேவனுக்குன்னு ஒரு நேரம் வச்சு அந்த நேரத்தை தேவனுக்கு கொடுக்கணும். தினந்தோறும் அந்த நேரத்தை கரெக்டாக தேவனுக்கு கொடுக்கணும்.
அந்த நேரத்தை கொடுக்கல அப்படின்னா என்ன செஞ்சிட்டோம்? உண்மை இல்லைன்னு அர்த்தம். சபை ஆராதனை 9 மணிலேருந்து 11 மணி. உண்மையா அந்த நேரத்தை கொடுக்கணும். அந்த கிஃப்டை கொடுக்கறதுக்கு தான் வரோம். இந்த 2 மணி நேரம் வந்து உட்கார்றோம். நமக்கு என்ன வேலை இல்லையா? நிறைய வேலை இருக்கு. ரெஸ்ட் எடுக்கணும்னு நிறைய பேருக்கு தோணுது. பல காரியங்கள் உண்டு. பட் ஸ்டில் ஃபெய்த்ஃபுல்னஸ், உண்மை. நேரத்தை கொடுக்கிறோம்ல பரிசா, அதுல உண்மைத்தன்மை இருக்க வேண்டும். அல்லேலூயா. 9 மணினா 9 மணி சரியா வந்து அந்த 2 மணி நேரத்தை, அந்த என்னுடைய நேரத்தை பரிசாய் தேவனுக்கு நான் கொடுப்பதில் உண்மையை வெளிப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. ஆமாங்க. இப்படி ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம எடுத்தோமானால் எல்லாவற்றிலும் நாம் உண்மையுடையவர்களாக இருக்க தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. கொடுப்பதில் உண்மை. வேதம் சொல்லுது, பழைய ஏற்பாட்டு உபதேசத்தின்படி 10ல் 1 யாருக்குரியது? சொல்லுங்க. நம்மெல்லாம் புதிய ஏற்பாட்டு ஆட்கள். அதனால நிறைய நேரங்களில் பல குழப்பவாதிகள் பேச்சை கேட்டுக்கிறோம். அந்த குழப்பவாதிகள் என்ன சொல்றாங்க? நம்மெல்லாம் புதிய ஏற்பாட்டு ஆட்கள், நம்மெல்லாம் உடன்படிக்கையின் ஆட்கள், ஆகையினால் பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாணத்தை நம்ம என்ன செய்ய வேண்டாம்? பின்பற்ற வேண்டாம். 10ல் 1 இப்போ என்ன செய்ய வேண்டியதில்லை? கொடுக்க வேண்டியதில்லை. அதனால கொடுக்காதீங்க சொல்றாங்க. ஆனா அப்படி சொல்ற ஆட்கள் புதிய ஏற்பாட்டின் உடன்படிக்கையின் வார்த்தையில் கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை வாசிச்சு பார்த்தா அங்க சொல்லியிருக்கிறாரு, புதிய ஏற்பாட்டினுடைய உபதேசத்தின்படி நமக்குரியது எல்லாம் கர்த்தருக்குரியது. பழைய ஏற்பாட்டிலையாவது 10ல் 1 நீ கொடுப்பான்னு கேட்டாரு. புதிய ஏற்பாட்டில் என்ன சொல்றாரு? எல்லாமே யாருக்குரியது? கர்த்தருக்குரியது. 10,000 ரூபாய் சம்பளம் வாங்கினா 10,000 கொண்டு வந்து எங்க கொடுத்துடணும்? சபையில கொடுத்துடணும். ஆனா இந்த ஆட்கள் அதை என்ன செய்யல? எடுக்கல. அப்புறம் சொல்றாரு, உற்சாகமாய் கொடுக்கிற இடத்துல கர்த்தர் பிரியமா இருக்கிறார். எங்க 10ல் 1 கொடுக்கிறதுக்கும் முடியாம அதுக்கும் குறைவா கொடுக்கறது தான் உங்க உற்சாகமா? அந்த அளவுக்கு ஆண்டவர் பரிதாபமா இருக்கிறாரு. யோசிச்சு பாருங்க. என் உற்சாகம் எப்படி இருக்கணும்? 10ல் 1க்கும் மேல கொடுக்கிற அளவுக்கு தான் என் உற்சாகம் இருக்கணும். அப்படிதானே? அப்படிதான் உற்சாகம் இருக்கணும். நான் உற்சாகமாய் கொடுப்பேன். உற்சாகமாய் கொடுக்கிற இடத்துல கர்த்தர் பிரியமா இருக்காருன்ட்டு 10ல் 1க்கும் கீழே கொடுத்தோம்னா அங்கதான் சொல்லி இருக்கு, உண்மை இல்லை. கொடுப்பதில் என்ன இல்லை? உண்மை இல்லை. ஆங்கில வேதாகமத்தை சில இடங்களில் நான் வாசிக்கும் போது கடினமான வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. கடினமான வார்த்தைகள். தீர்க்கதரிசியின் மூலமா சபையாரை பார்த்து ஆண்டவர் சொல்லும்போது சொல்றாரு, இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்குரியதை எடுத்துக்கொண்டார்கள் அப்படின்னு தமிழ்ல சொல்லியிருக்கிற வார்த்தையை ஆங்கிலத்தில் சொல்லியிருக்கு, they robbed. அப்படின்னா என்ன பண்ணிட்டாங்களாம்? திருடிட்டாங்கன்னு சொல்லியிருக்கு. திருடர்கள் ஆகி போனார்கள். கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்காம அவங்க என்ன பண்ணிக்கிட்டாங்க? திருடிட்டாங்க. அப்ப கர்த்தருக்கு கொடுக்கலன்னா வேதம் நமக்கு ஒரு பேர் சொல்லியிருக்கு. என்ன பேரு? நான் சொல்லலைங்க, பைபிள் சொல்லுது. ராபரி அப்படின்னு சொல்லுது. ஏன் இவ்வளவு கடினமான வார்த்தைகளெல்லாம் சொல்லி இந்த வார்த்தைகள் இப்படி வேதத்தில் ஆவியானவரால் எழுதப்பட்டிருக்கு? ரீசன் ஒன்று தாங்க, உண்மை. தேவன் நம்மிடத்தில் உண்மையை எதிர்பார்க்கிறார். ஃபெய்த்ஃபுல்னஸ். கொஞ்சத்தில் உண்மையா இருந்தா அநேகத்திற்கு அதிபதியாக தேவன் வைப்பார். நீங்கள் வாங்குற 1000 ரூபாய் சம்பளத்தில் உண்மையாக இருந்து பாருங்க, உங்களுக்கு தேவன் 10,000 சம்பளத்தை கொடுப்பார். நீங்கள் வாங்குற 10,000 ரூபாய் சம்பளத்தில் உண்மையாக இருந்து பாருங்க, 1 லட்சத்தை தேவன் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் வாங்குற 1 லட்சத்தில் உண்மையாக இருந்து பாருங்க, 10 லட்சத்தை தேவன் கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். என் வாழ்க்கையில் நான் அனுபவிச்சிருக்கிறேன். அல்லேலூயா, அனுபவிச்சிருக்கிறேன். உண்மை இருந்துச்சுன்னா நம்மளை உயர்த்திக்கிட்டே இருப்பார். அல்லேலூயா. ஆமாம்.
அப்ப கர்த்தருக்கு கொடுக்கிறதுல உண்மை. அடுத்து தேவனுடைய காரியமாய் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லாத்துலேயுமே உண்மையை காண்பித்தால் அப்பதான் நம்ம சொல்ல முடியும், நான் தேவனோடு சஞ்சரிக்கிறேன். முதலாவது ஃபெலோஷிப், ரெண்டாவது ஃபெய்த்ஃபுல்னஸ், மூன்றாவது ஒபீடியன்ஸ், கீழ்ப்படிதல். ஐக்கியம், உண்மை, கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல் உள்ளவர்களை தான் தேவன் தன்னோடு நடக்கிறவர்கள் என்று சொல்றார், தேவனோடு சஞ்சரிக்கிறவர்கள் என்று தேவன் சொல்றார். அல்லேலூயா. சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்றாரு, பலியை பார்க்கலாம் எது பெருசு, எது உத்தமம்? கீழ்ப்படிதலே உத்தமம். நான் பலி செலுத்துறேன், ஆட பலியா கொடுக்கிறேன், மாட பலியா கொடுக்கிறேன், எல்லா பலியும் நான் செலுத்திறேன், கீழ்ப்படிதல் இல்லையே. அப்ப அந்த பலிகள் எல்லாவற்றையும் பார்க்கலாம் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது என்னதான்? கீழ்ப்படிதல். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. கர்த்தர் என்ன சொல்றாரோ அதற்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். வேத வசனங்கள் என்ன சொல்லுதோ அதற்கு கீழ்ப்படியணும். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடிக்கு நம்மளுடைய சுய இஷ்டமா எதையும் செய்யவே கூடாது. கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுது, அவர் என்ன சொல்லுகிறார் என்பதை அறிந்து கீழ்ப்படிந்து செயல்படுகிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அப்படிப்பட்டவர்களை தான் தேவன் சொல்றார், அவர்கள் என்னோடு கூட சஞ்சரிக்கிறவர்கள். ஸோ இந்த ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்த மனிதனாக இருந்தார். இந்த மூணு அவருடைய வாழ்க்கையில் இருந்ததுனால தான் வேதம் சொல்லுது, தேவனோடு சஞ்சரித்து கொண்டு இருக்கையில் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ ஏனோக்கிட்ட இன்டிமசி இருந்திருக்கு, ஃபெலோஷிப் இருந்திருக்கு, ஃபெய்த்ஃபுல்னஸ் இருந்திருக்கு, ஏனோக்கிட்ட ஒபீடியன்ஸ் இருந்திருக்கு. இன்னைக்கு இது மூணையும் தேவன் நம்மிடத்தில் என்ன செய்கிறாரு? எதிர்பார்க்கிறார். நம்மிடத்தில் ஃபெலோஷிப்பை எதிர்பார்க்கிறார். சபை கூடி வரதில் விட்டு விடாதீங்க. இங்கே இருக்கிற நம்ம எல்லாரும் சகோதர சகோதரிகள், மாமா மச்சான் தாத்தா பாட்டி அண்ணன் அக்கா எல்லாம் நம்ம தான். இந்த உறவு, இந்த ஃபேமிலி, சர்ச் இஸ் அ ஃபேமிலி. இந்த குடும்பத்தில் இருக்கிற உறவை என்ன செஞ்சிடக்கூடாது? ஐக்கியத்தை விட்டு விடக்கூடாது. இந்த குடும்பத்தின் ஐக்கியத்தை விட்டுட்டோம்னா தேவனோடு சஞ்சரிக்கிற அனுபவம் என்ன செய்யாது? இருக்காது. அப்போ இது தேவை. அடுத்து ஃபெய்த்ஃபுல்னஸ், உண்மை, தேவனுக்கான நேரம், தேவனுக்கு கொடுப்பது, தேவனுக்கான எல்லா காரியத்தையும் உண்மையாயிருங்கள். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். கீழ்ப்படிதல் மூன்றாவது. எல்லாவற்றிற்கும் மேல கர்த்தருடைய வார்த்தைக்கே கீழ்ப்படிவேன் என்பதில் உறுதியாயிருங்கள். அல்லேலூயா. அவருடைய வார்த்தையில நான் கீழ்ப்படிதல்ல உறுதியாயிருப்பேன். வார்த்தையை நான் அப்படியே நிறைவேற்றுவேன் என்பதில் நீங்க அர்ப்பணித்தவர்களாயிருங்க. கர்த்தர் அப்படிப்பட்டவர்களை ஆசீர்வதிப்பார்.